5ஆம் பாவகம். இதில் ராகு இருந்துச்சுன்னா என்ன மாதிரி? 5ஆம் பாகம். இப்போ 5ஆம் பாகம் பார்த்தா அகைன் ஃபேமிலி, குழந்தைங்களால் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் அந்த மாதிரி எதுனா வர வாய்ப்புகள் இருக்குது. குலதெய்வம் நிறைய பேர் கண்டுபிடிக்க தெரியாமல் அவஸ்தைப்படுறது அதெல்லாமும் இதில் இருக்குது. ஸோ இவங்க வந்து இப்போ ப்ராப்பராக இப்போ எனக்கு வந்து இப்போ நான் இது ஆகிய நான் இதே நான் ஒரு அப்ராட் வீட்டில் தான் பார்த்தேன். அவங்க வந்து கீழே ஃபஸ்ட்டு எனக்கு ஜாதகம் கொடுக்க அவங்க குடும்பத்துக்கே ஜாதகம் பார்த்தாங்க. அந்த குடும்பத்துக்கே ஜாதகம் பார்க்கும்போது எல்லாருக்குமே இந்த ராகு தோஷம் இருந்துக்கிட்டே இருந்தது, ரொம்ப இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் அவங்க ஃபேமிலியே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க, நல்ல டெவலப்மெண்ட். எனக்கு எப்படா இது எல்லாருக்குமே இது லிட்டரலாக எல்லாருக்குமே இருக்கடா தோஷம் அப்படின்னு பார்த்தா அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுத்து அவங்க பெரியவங்க மேலே இருக்காங்க, சார் நீங்கள் மேலே வந்து பூஜை ரூமில் உட்காந்து என்ன சொல்லுங்கன்னு கூப்பிட்டு பார்த்தா அவங்களது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 அடி நீட்டுக்கு ஸ்ரீரங்கநாதர் அந்த பாம்பு படுக்கையில் டீ குட்டில் செதுக்கி ரங்கநாதர் அதை படுக்க வச்சு அதை வழிபட்டுட்டு வராங்க குடும்பமே. அது சம பரிகாரம். ராகு இஷ்யூஸ் இருக்கவங்களுக்கு ரங்கநாதரை பாம்பு படுக்கையில் வச்சு ரங்கநாதரை வச்சு வழிபடுறது ரொம்ப சூப்பர் பரிகாரம். அவங்க வந்து தெரியாமல் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால அந்த வீட்டை அப்படியே காப்பாற்றிக்கிட்டே வருது. அந்த வீட்டை எல்லாருக்குமே ராகுவால டிஸ்டர்பன்ஸ், ஆனால் எல்லாருமே நல்லா இருந்தாங்க. பிரச்சனை இருக்கு, பட் அதில் காட்டுற அளவுக்கு அந்த வீரியம் பிரச்சனை இல்லை. என்னன்னா தெய்வ வழிபாடு கரெக்டாக பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு வந்து அவங்க புண்ணியம் ஆட்டோமேட்டிக்காக அமைஞ்சிடுச்சு. அமையாதவங்களுக்கு நம்ம அந்த மாதிரி தெய்வ வழிபாடு எடுத்துகிட்டு வந்து அந்த ஃபேமிலி டிஸ்டர்பன்ஸோ குழந்தைங்களா டிஸ்டர்பன்ஸோ இல்லை இந்த குலதெய்வத்தால் வர டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே நியூட்ரலைஸ் ஆகும்.